Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல புரோட்டீன் ரிச்சான ஃபைபர் ரிச்சான தட்டைப்பயிறு பீர்க்கங்காய் குழம்பு. இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாருக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவு தட்டைப்பயிறு ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது வந்து ஒரு குக்கர்ல மாத்திட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தட்டைப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4 விஷில் விட்டுடுங்க. ஒரு 4 விஷில் விட்டீங்கன்னா உங்களுக்கு தட்டைப்பயிறு நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ள நம்ம மண் சட்டியில ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தாளிப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்ல வந்து சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 1 1/2 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து மசாலா பவுடர்ஸ் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு பீர்க்கங்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசு பெருசா. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி கரைச்சலை வந்து அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கூட வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி அளவு தட்டைப்பயிறு வேக வச்ச தட்டைப்பயிரை போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் கம்மியாக சேர்த்தங்காட்டிக்கு தட்டைப்பயிறு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குழம்போட திக்னஸும் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ வந்து பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட வந்து நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய் தட்டைப்பயிறு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 2 கொதி வந்ததுன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சுன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.